பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 118 சங்கீதம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். பிரியமானவர்களே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார், அல்லது நமக்கு அனுகூலமாக இருக்கிறார், நமக்கு சாதகமாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அந்த வசனத்தில் எடுத்து பார்க்கிறோம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அனுகூலம், நமக்கு சாதகமாக இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்முடைய சார்பாக இருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை காத்துக்கொள்வார். அதனால் எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கு, கர்த்தர் எனக்கு என் சார்பில் இருக்கிறார் என்று விசுவாசித்து நம் வாழ்க்கை பயணத்தை ஓடும் பொழுது நிச்சயமாக எந்த இடத்திலும் நமக்கு திகைப்பு இருக்காது, பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. ஒரு வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓட நிச்சயமாக அது நமக்கு உதவி செய்யும். அதனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், பயப்படாதீங்க. நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், பயப்படே என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த அநேகருடைய வாழ்க்கையில் பயம் சூழ்ந்திருக்கிறது. அந்த பயங்கள் நீங்கட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருக்கிறீர் என்ற உணர்வை கொடுத்து நடத்துங்க. இந்த நாளின் வல்லமை இறங்கட்டும், உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உள்ள இடத்துங்க பெரிய காரியங்களை சொன்ன தாழ்த்துகிறோம். மீட்பரேசும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.